என்னங்க, உங்களை விட்டா எனக்கும் என் குழந்தைக்கும் எந்த ஆதரவும் கிடையாது. உங்களை நம்பி வந்தவனா உங்க மனைவியாவே கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் சாகும்போது கூட உங்க மனைவியா தான் சாகணும். உங்க பேரை சொல்லி அவர் மனைவி இறந்துட்டானுதான் என்ன சொல்லணும். என்ன அனாதையாக்கிடாதீங்க. கடைசி வரைக்கும் நான் இப்படியே இந்த வீட்ல ஒரு ஓரத்துல அரணிக்கு அம்மாவா ஒரு வேலைக்காரியாவே இங்க இருந்துடுறேன். உங்களை நான் என் கண்ணால பாத்துட்டு இருந்தாலே எனக்கு போதுங்க. நீங்க போகும்போதும் வரும்போதும் உங்க கண்ணு எதிரில கூட நான் வரமாட்டேன். எனக்கு எனக்கு நீங்க என் கழுத்துல கட்டியிருக்கிற இந்த தாலி ஒண்ணு மட்டும் போதும். எனக்கு வேற எந்த உரிமையும் இங்கிருந்து வேண்டாம். இன்னொரு பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. நான் குறுக்க வரமாட்டேன், பிரச்சனை பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க என்கிட்ட டைவர்ஸ் மட்டும் கேட்காதீங்க. என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடாதீங்க. என்னால முடியாது. உங்க கால விழுந்து வேணா கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்னால டைவர்ஸ்க்கெல்லாம் சம்மதம் சொல்ல முடியாது. அது என்னால முடியாது சீதா. எனக்கு கண்டிப்பா டைவர்ஸ் வேணும். அதுல இனி எந்த மாற்றமும் இல்ல. என்ன நான் மாத்திக்க போறதும் இல்ல. நீ டைவர்ஸ் கொடுக்கிறது இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தான். அப்பதான் இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் நிலைச்சு நிக்கும். உன்னை நான் விடலன்னா இந்த ஊர்ல இருக்கிற யாருமே என்ன, எங்களை, நாங்க செய்யற இந்த தொழில மதிக்க மாட்டாங்க. இந்த வீட்டு கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சதுக்கு சமமாயிடும். அத செய்யறதுக்கு நீ விருப்பப்படுறியா? உன் ஆசை அதானா? நீ குற்றவாளின்னு கோர்ட்டு தீர்ப்பு சொன்னா உன் மேல நடவடிக்கை எடுப்போன்னு முன்னாடியே எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு. இத ஸ்டேட்மெண்டாவே பிரஸுக்கும் கொடுத்தாச்சு. அதன்படிதான் நடக்கணும். அதான் சக்கரவர்த்தி குடும்பத்தோட பரம்பரை வழக்கம்.